ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து லெசன் 5. இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ரைட் ஹேண்டு மூவிங் டெக்னிக். அதே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்டில் வந்து 1 to 5 வரைக்கும் பார்த்தோம் எக்ஸசைஸு. இப்போ 6 to 10 வரைக்கும் பார்க்கலாம். மூவ் பண்ணுறது, ஃபிக்ஸட் இல்லாமல் மூவ் பண்ணுறது, ரன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை ரைட் ஹேண்ட் ரன்ஸ் டெக்னிக் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் 6 to 10 வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது சரியாயிடும். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள், சிஇ ஜிபி டிஇஏசி இஜிபிடி அப்படியே போயிட்டு இருக்குது. சரிங்களா? 1 2 3 4 4 ஃபிங்கர் தான். 1 2 3 4 5th ஃபிங்கர் யூஸ் ஆகாது இதுக்கு, 6th எக்ஸசைஸுக்கு. இப்போ பாருங்கள், சி சி இ விட்டுட்டு 1 விட்டு 1 சிஇஜிபி. அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதுதான் 6th எக்ஸசைஸு. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து டெம்போ யூஸ் பண்ண சொன்னேன். 100 பீட்ஸு, அப்புறம் வந்து 120 150 வரைக்கும் டெம்போ யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நீ ஸ்மார்ட் ஃபோனில் சர்ச் பண்ணிங்கன்னா டெம்போன்னு பண்ண வராது, மெட்ரோனம்னு பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனில் மெட்ரோனம் போட்டு அதுக்கப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ 100 120 160 அப்படி மாற்றி இது வந்து அந்தந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 100 போடுங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்புறம் வந்து 120 போடுங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்பீடை. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்மியாக 80 கூட போடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 80 70 அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 1 month வரைக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ 7th எக்ஸசைஸ் பார்ப்போம். சிடிஎஃப்ஜி டிஇஎஸ்ஜிஏ இப்படி வருது. இது வந்து 1 2 4 and 5 3rd ஃபிங்கர் யூஸ் ஆகாது. 1 2 4 and 5 3rd ஃபிங்கர் யூஸ் ஆகாது. சரிங்களா? சரி, இப்போ பார்ப்போம். இந்த ஃபிங்கர் வந்து யூஸ் ஆகாது. ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து 8th பார்த்தீங்கன்னா 8th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1 5 4 3 2nd ஃபிங்கர் யூஸ் ஆகாது. ஸோ இது எப்படி பாருங்கள், சி ஜி எஃப் இ. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து 9th எக்ஸசைஸ் பார்ப்போம். 9th எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சி, அதுக்கப்புறம் சிக்கு மேலே ஒரு டாட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்டேவில் இருக்க சி. சரிங்களா? இப்போ பாருங்கள், சி இந்த 2 இது வந்து ஒரு சி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சி. நான் சொன்ன மாதிரி 2 பிளாக் கீஸு, முன்னாடி ஒரு சி, இதுவும் ஒரு சி தான். இந்த 2 பிளாக் கீஸ்க்கு முன்னாடி இருக்கிறதும் சி தான்.
ஸோ இந்த சி நம்ம வாசிக்கிறோம் 2 பிளாக் கீஸு. இதுக்கப்புறம் 2 பிளாக் கீஸ் நடுவில் இருக்கிறது சியும் வாசிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து டி வந்து இங்கே இருக்குது இந்த 2 ஆக்டேவ் நடுவில். அதே மாதிரி இந்த 2 இதுக்கு நடுவில் வருது. இதெல்லாம் வந்து பேசிக் இந்த சிடிஎஃப் எங்கே இருக்குன்றதெல்லாம் வந்து நான் வந்து பியானோ லெசன்ஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஒரு லெசன் 1 2 3 அந்த லெசன்ஸ் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சி எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி அதை எடுக்க வேணும்னு பார்க்குறேன். ஸோ வந்து சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டேவ், டி, இ அப்படியே போகணும். இது ஆக்டேவ் காமிக்கல, அதனால் உங்களுக்கு இதுதான் சி தான். இந்த 2 ஆக்டேவ் அதுக்கப்புறம் போகல. ஸோ உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th எக்ஸசைஸு. இப்போ பார்க்க போகிறது வந்து 10th எக்ஸசைஸு, ஃபைனல் எக்ஸசைஸு ரன்ஸில் 1 4 3 2 5 அப்படி வருது. 1 4. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 1 4 3 2 5ன்னு வருது. நான் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 C C F 3 C F E 2 D G. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இது 10th எக்ஸசைஸு CFEDG. அது ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். ஆல்டர்னேட் ஃபிங்கர்ஸ் வரும். CFEDG இப்படி போகுது. ஒரு மாறி வரும் ஃபிங்கர்ஸு, அதில் மூவிங்கு. இது கொஞ்சம் 10th வந்து டஃப் தான். கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் பேட்டர்ன் நம்ம முடிச்சிருக்கோம் எக்ஸசைஸுக்கு. முதல்ல பார்த்தது வந்து 2 and 3 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃபிங்கர் எக்ஸசைஸு. இது வந்து 4 and 5 வந்து ரன்ஸு. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பியானோ லெசன்ஸில் வந்து ஸ்கேல்ஸ் எடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்கேல்ஸ்க்கு வந்து நம்ம 2 ஆக்டேவ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும் எக்ஸசைஸு. ஸோ அப்போது வந்து ஒரு சாங் வாசிக்கிறோன்னா 2 ஆக்டேவ் மூவ் பண்ணிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். அப்போது வந்து இந்த ரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸசைஸுமே யூஸ் ஆகும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸை போர் அடித்தாலும் நான் சொன்ன டிவி பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.